9 பேர்களின் முதன்மையான சூரிய பகவான் காசியப்பர் அதிதிக்கு மகனாக பிறந்தவர். விஷ்ணுவோட பேராளியாக இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நீதி தெய்வமான சனி பகவானின் அப்பாவும் இவர்தான். அடுத்ததா சந்திர பகவான். இவர் சத்ரி மகரிஷி மற்றும் அனுஷயா தேவியோட மகன். ஆனா இவர் குரு பகவான் மனைவியான தாரா தேவியை கடத்தி போனதுனால ஒரு தப்பு செய்தார். அந்த தப்புனால பிறந்தவர் தான் புதன் பகவான். புதன் பகவான் தன்னோட பிறப்பால மனவருத்தம் அடைஞ்சு விஷ்ணு மற்றும் சிவபெருமான வேண்டி தவம் செஞ்சு ஒரு சாபத்தில் இருந்து விடுபட்டு பின்பு ஒரு கிரகமா மாறினார். செவ்வாய் பகவான் பற்றி பார்த்தால் சிவபெருமானின் வியர்வை துளியில் இருந்து பிறந்தவர். இல்லைன்னா பரத்வாஜ் முனிவரின் மகனா பிறந்து பூமா தேவியால் வளர்க்கப்பட்டவர்னு 2 கதைகள் சொல்றாங்க. இவர் அங்காசுரனோட ரத்தத்தை உறிஞ்சு உலகத்தை காப்பாத்துனதுனால அங்காகாரன்னு பேர் கிடைச்சது. இவரால் தான் சிலருக்கு செவ்வாய் தோசை ஏற்படுது. குரு பகவான் அங்கீரச முனிவரோட மகன். இவர் சிவபெருமானை வேண்டி வரம் வாங்கி தேவர்களுக்கு குருவாகவும் ஒரு கிரகமாகவும் பதவி பெற்றார். சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு குருவாராம். இவர் பிறகு முனிவரின் மகன். விஷ்ணுவோட ஒரு செயலால் இவருக்கு ஒரு கண் பார்வை போயிடுச்சு. சனி பகவான் சூரியன் சாயான் தேவிக்கு பிறந்தவர். இவர் தன்னோட பெரியம்மாவை எட்டி விழிச்சதுனால யமதர்மரால் ஒரு கால் ஊனமானார். இவரை ஒரு பெரிய கிரகமா மதிக்கிறோம். கடைசியா ராகுவும் கேதுவும் ஒருத்தர் தான். அவர் பேரு சொற்பானம். பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் குடிச்சதுனால விஷ்ணு இவரை தலையும் உடலுமா வெட்டிக்கிட்டாரு. பிரம்மா கொடுத்த வரத்தால ராகு தலை கேது உடல்னு 2 கிரகமா ஆகி சூரியன் சந்திரன் மேல கிரகணம் ஏற்படுத்துறாங்க.